Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இன்வர்ஸ் இமேஜ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் டு ஒய் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸுன்றது டொமைன், ஒய்ன்றது கோடொமைன். அந்த ஒய்யோட சப்செட் ஒன்று எடுத்து அதில் உள்ள எலிமெண்ட்ஸ்க்கு எதெல்லாம் ப்ரீ இமேஜஸ் எக்ஸில் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம், ப்ரீ இமேஜஸ் எல்லாத்தையும். அதுதான் இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் தட் சப்செட் இன் ஒய். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். Subsets of codomain of a function. அந்த of a functionங்கிறத சொல்லலை. ஓகே, f from x to y. ஸோ இது வந்து x, இது வந்து y. இப்போது இங்கே ஒரு சப்செட் எடுக்கிறேன். சரி, நான் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறேன்னா, எக்ஸோட சப்செட்ஸை ஏன்னு குறிக்கிறேன், ஒய்யோட சப்செட்ஸை பின்னு குறிக்கிறேன். சரியா? இதுக்கு முன்னாடி என்ன படித்தோன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதோட இமேஜஸ்லாம் கலெக்ட் பண்ணோம், அது எஃப் ஆஃப் ஏன்னு சொன்னோம். அதுமாதிரி இப்போது இங்கே வந்து பின்னு ஒரு சப்செட் எடுக்கிறேன், இதோட இன்வர்ஸ் இமேஜ், அதோட ப்ரீ இமேஜ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, எந்த எலிமெண்ட்லாம் இங்கேருந்து பிக்குள்ளே போகுதோ அதெல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி. இதை எப்படி டினோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நொட்டேஷனில் கொடுக்க போகிறோம் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி. ஸோ இங்கே எஃப் இன்வர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்கோம். எஃப் இன்வர்ஸ் வந்து இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷனுக்கு சொல்லணும். பட் நம்ம இன்வர்ஸ் இமேஜ் பற்றி நோட் பண்ணும்போது, எழுதும்போது மாத்திரம் திஸ் டசன்ட் நோ, வி டோன்ட் நோ வெதர் எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. ஓகே, இன்வர்ஸை பற்றி பேசணும்னா எஃப் பைஜெக்ஷனாக இருக்கணும். நமக்கு எஃப் பைஜெக்ஷனாக இல்லைனாலும் இன்வர்ஸ் இமேஜ் பற்றி பேசலாம். சரியா? ஸோ இது வந்து ஜஸ்ட் எ நொட்டேஷன். இது வந்து ஒரு 2 நொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே எஃப் இன்வர்ஸ் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் எஃப் பைஜெக்ஷனாக இருக்கும்போது. பட் இங்கே வந்து ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பிங்கிறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் அது அங்கே எழுதிருக்கேன், கலெக்ஷன் ஆஃப் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பின்னு தெளிவாக எழுதியிருக்கேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். இதுக்காக எஃப் பைஜெக்ஷனாக இருக்குது, எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிலாம் அர்த்தமே கிடையாது. இதை முக்கியமாக மனசில் வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை முழுசும் முடிக்கிற வரைக்கும் இதுதான் அர்த்தம். ஓகே, நம்ம இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இன்வர்ஸ் இமேஜ் நொட்டேஷனுக்கும் ஆக்சுவல் இன்வர்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தங்கிறதையும் பார்த்துடலாம். ஓகே, நம்ம எப்போவுமே எக்ஸாம்பிள் போடும்போது ஈஸியான எக்ஸாம்பிள் எடுப்போம். இதோட மறுபடியும் நமக்கு ஈஸியான எக்ஸாம்பிள் x² எடுத்துக்கலாம். இது வந்து பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, மறுபடியும் இப்போ ஒர்க்கு பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, இப்படி தான் இருக்க போகுது. இது வந்து பேரபோலா. சரியா? இது 0 டச் பண்ணிடலாம், கொஞ்சம் மாறி இருக்குது, பட் ஸ்டில் ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணணும், எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் இங்கே ஆர் டு ஆர். சரியா? இப்போ நான் ஆரில் வந்து சில செட்ஸ் எடுக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் முன்னாடி மாதிரி என்ன பண்ணலாம், எம்டி செட், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எம்டி செட் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறேன். இட் இஸ் எம்டி. இது எந்த ஃபங்க்ஷனுக்கும் ட்ரூ. சரியா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த ஃபங்க்ஷனுக்கும் ட்ரூ. ஏன் அப்படின்னா, சப்போஸ் இதில் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அர்த்தம், எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எம்டி செட்னா என்ன அர்த்தம், இட்ஸ் இமேஜ் பிலாங்ஸ் டு எம்டி செட். எக்ஸோட இமேஜ் வந்து பிலாங்ஸ் டு எம்டி செட்னு அர்த்தம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம்டி செட் அப்படின்னா எம்டி செட்டில் எப்படி ஒரு எலிமெண்ட் இருக்க முடியும்? அதனால் இது தப்பு. ஸோ முதல்ல நம்ம டெஸ்கிரிப்ஷன் எழுதல, இந்த டெஸ்கிரிப்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பிக்கு என்ன டெஸ்கிரிப்ஷன் எழுதலை. ஸோ இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இட் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் தானே.
ஸோ ஏன்னா எக்ஸில் இருக்க எலிமெண்ட்ஸ் டொமைனில் இருக்க எலிமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இதுதான் அதோட நோட்டேஷன். சரியா? இன்னொரு விதமாக எழுதணும்னா நீங்கள் அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் இன் எக்ஸ் சச் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் இன் பி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எழுதலாம். பட் நமக்கு தேவையில்லை, இது மட்டும் இல்லைனா போதும், இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா? அதை நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நோட்டேஷனும். ஓகே, இதுக்கு அடுத்து எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஒய் இன் பி சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி, அதை நீங்கள் எழுதிக்கலாம். இப்போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எம்டி செட் பி ஈக்குவல் டு எம்டி செட், இதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் பி ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0. அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி என்ன ஆகும்? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இது 0 தான், இதனால் இந்த இடத்துல இது 0 தான், சிங்கிள்டன் 0. சரியா? அடுத்து மூணாவது பி ஈக்குவல் டு 1. ஒன்றுனானது ஒன்றுங்கிறது ரியல் நம்பர் 1, இங்கே 0 ரியல் நம்பர் 0, எல்லாம் அந்த சப்செட்ஸ் ஆஃப் ரியல் நம்பர். சரியா? ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் இது என்ன அப்படின்னா, இதுதான் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த ஒன்றை வந்து இமேஜாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இந்த டொமைனில் எந்த எலிமெண்ட்டுக்கெலாம் இந்த இமேஜ் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் கமா 1 இந்த கிராஃபில் எக்ஸ் கமா 1 இருக்குன்னா அப்போ ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற லைனை வரையணும். வரைஞ்சிங்கன்னா இந்த பாயிண்ட் எடுங்க. ஸோ இது வந்து என்னது? இது வந்து -1, இது வந்து 1. ஸோ -1ஓட இமேஜ் 1, 1ஓட இமேஜும் 1. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம்னா -1, 1. பார்த்தீங்கன்னா -1க்கும் இமேஜ் 1 தான், 1க்கும் இமேஜ் 1 தான், -1, 1. ஓகே, ரைட். சப்போஸ் 4 b is equal to -1, 1. ரைட். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபுல் இன்டர்வல் எடுக்கிறேன். ஓகே, -1, 1. இதோட ப்ரீ இமேஜ் பார்க்கணும். இல்லை, ப்ரீ இமேஜ் பார்க்குறதுக்கு -1 to 1 வேண்டாம், இதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம், இதுக்கு அடுத்து அது போகலாம். முதல்ல -1க்கு ப்ரீ இமேஜ் என்னென்னு பார்க்கலாம். -1க்கு ப்ரீ இமேஜ் பார்த்தா என்ன அர்த்தம்னா, f inverse of b is equal to x in b such that f of x belongs to x in capital X such that f of x belongs to b அப்படின்னு வருமா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? x in x such that f of x belongs to -1 வருமா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையும் தெளிவாக எழுதுகிறேன், அப்போ தான் புரியுன்றதுக்காக. f of x ஈக்குவல் டு -1 வந்துருமா இப்போது? ஏன்னா அங்கே ஒரு செட்டு தான் இருக்குது, ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. பட் f of xனா என்னது? x in x such that x square equal to -1. ஆனால் நம்ம x square equal to -1 இருக்குமா? x square என்னது? எப்போவுமே நான் நெகட்டிவ். இந்த கிராஃப் பாருங்கள், x square வந்து ஆல்வேஸ் above the x axis, on or above the x axis. ஸோ -1 இங்கே இருக்கும், இதை டச் பண்ணுற மாதிரி இந்த கிராஃபே இல்லை. ஸோ அதனால் அது என்னது? இட் இஸ் a empty set. புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் என்ன பண்ணுறேன்னா, அதை இங்கேயே எழுதுவோம். b ஈக்குவல் டு 0, 1. ஓகே, இப்போ f இன்வர்ஸ் ஆஃப் b கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணால் 0க்கு 1க்குள்ளே வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது இதில் பாருங்கள். ஓகே, எனக்கு என்ன வேணும்? 0 ≤ x square ≤ 1ன்னு வேணும். எந்த எக்ஸுக்கெல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த -1லேருந்து 1 வரைக்கும் -1ஓட ஸ்கொயர் 1, இதுக்கு இடையில் உள்ளதெல்லாம் அதோட ஸ்கொயர் வந்து 0க்கு 1க்கு நடுவில் இருக்கும். சரியா? அதே போல் இதுவும் அப்படி தான். இப்போ அதிலே நீங்கள் வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் என்ன பண்ணால் 0 ≤ mod x ≤ 1ன்னு வரும். அந்த mod x ≤ 1க்கு என்ன அர்த்தம்? x lies between -1 and 1ன்னு அர்த்தம். ஸோ f inverse of b எனக்கு என்ன வரும்னா
க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1 வரும். ஓகே, சரி இப்போது இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணலாம் செட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி. அதாவது இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இதில் இருக்கிறது இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இந்த செட்டில் ஒரு லிமிட் எடுத்து இங்கே இருக்குன்னு சொல்லணும், இங்கே இருக்க லிமிட் எடுத்து இங்கே இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஸோ இப்போ இங்கே இருக்க எலிமெண்ட் எடுத்து இங்கே சொல்லணும்னு என்ன அர்த்தம்? இங்கே ஒரு எலிமெண்ட் எடுத்திங்கன்னா என்ன அர்த்தம்? -1 less than or equal to x less than or equal to 1 வரும். if and only if mod x less than or equal to 1 வரும். நமக்கு என்ன தெரியும்? mod x வந்து ஆல்வேஸ் bigger than or equal to 0ன்னு தெரியும். இதை போட்டலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0 less than or equal to x square less than or equal to 1 வந்துடும். ஸோ x square belongs to thisன்னு வந்துடும். x square எங்கே இருக்குது? 0, 1க்குள்ளே வந்துருச்சு. x ஸ்கொயருங்கிறது f of x. f of x belongs to 0, 1. ஸோ x belongs to f inverse of bன்னு சொல்லிடலாம். இங்கே ஆரம்பித்து இங்கே போய் முடிச்சிடலாம். ஓகே, ரைட். அப்போது இது வந்து இட் இஸ் சப்செட் ஆஃப் திஸ்ன்னு வந்துடும். அப்போ இது அங்கே போகுது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் இங்கே ஆரம்பிக்கணும். இங்கே ஆரம்பித்தா என்ன தெரியும்? f of x belongs to bன்னு வரும். அதை f of x belongs to 0, 1. அப்போது 0 less than or equal to x square less than or equal to 1. That means 0 less than or equal to mod x less than or equal to 1 வரும். That means thisன்னு வந்துடும். சரியா? இதுதான் முக்கியமான விஷயம். இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த mod x வந்து நம்ம ஆல்ரெடி ஒருக்க பார்த்துருக்கோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸை இன்னொருக்க தேவைப்பட்டால் பார்க்கலாம் பின்னாடி. ஓகே, ரைட். இப்போது இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போடலாம். -1, 1. சரி, இப்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ரீ இமேஜஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஆல்ரெடி நமக்கு இமேஜஸில் வந்து 0 அண்ட் அபவ் தான் இருக்கும்னு தெரியும். 0 அண்ட் அபவ் தான் இருக்கும்னு தெரியும். நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு இமேஜஸே இருக்காது, ப்ரீ இமேஜஸே இருக்காது. அப்போது இதோட ப்ரீ இமேஜஸ் கலெக்ட் பண்ணுறதும் ஒன்று தான், இந்த செட்டோட ப்ரீ இமேஜ் கலெக்ட் பண்ணுறது ஒன்று தான். கரெக்டாக? எனி நெகட்டிவ் நம்பர்ஸ் தெர் இஸ் நோ ப்ரீ இமேஜ். அப்போது இதுக்கு ப்ரீ இமேஜுக்கு இதுக்கு நீங்கள் என்ன கேட்பீங்க? f inverse ஆஃப் b கேட்டால் இது ரெண்டு ஈக்குவலாக தானே இருக்கணும். சரியா? ஸோ இதில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறேன்னா அதே செட்டு தான், பட் விஷயம் என்ன பண்ணுறேன்? ஐ எம் யூஸிங் தட் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ப்ரீ இமேஜ் இருக்காது. ஸோ கலெக்டிங் ஆல் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது. ஸோ ஒன்லி நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இட் இஸ் ஈக்குவல் டு திஸ். பட் இது என்னது? ஸோ f inverse of b is going to be equal to this. இது இப்போ தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? -1, 1. சரியா? ரைட். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து b equals 4, 9 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கும். சரியா? இதை வந்து கொஞ்சம் படத்தில் வரைஞ்சி பார்க்கலாம். வரையும் போது நம்ம 4, 9 பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடும். ஓகே, ரைட். கொஞ்சம் ஸ்கேலிங்காக இந்த படத்தை மாற்றி வரைகிறேன். இது வந்து 2, இது -2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும்? -2, 4. இந்த பாயிண்ட்டு 2, 4. ஓகே, இப்போது இது 3 அப்படின்னா -3, இது -4 அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து சரி -4 3, 3, 9. இது -3, 9. இப்போ நீங்கள் படத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்த பாயிண்ட்டுக்கெலாம் இமேஜ் வந்து 4க்கும் 9க்குள்ளே இருக்குன்னு நான் பார்க்கணும். அப்போது இந்த லைன் இப்படி வரைஞ்சோன்னா இது வந்து 4 ஒய் ஆக்சிஸில், இப்போ இந்த பாயிண்ட் வந்து 9. ஸோ இந்த இன்டர்வலுக்குள்ளே எதோட இமேஜஸ்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ஸ் இமேஜை கண்டுபிடிங்க. இதுதான் இந்த இன்டர்வல். அதே போல் இங்கே இந்த ஏரியா. அப்போது இந்த பாயிண்ட்டுக்கு இதுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் என்னவா இருக்க போகுது அப்படின்னா f inverse of b is equal to -3, -2 union 2, 3.
இதுக்கு ரொம்ப சிம்பிளாக ப்ரூஃப் எழுதலாம். பட் எனிவே நம்ம அந்த படத்துலேருந்து பார்த்தோம். பட் இதை ஒரு தடவை எழுதி பார்த்துடலாம். இப்போ இங்கேருந்து எக்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ், ரெண்டு கேஸும் பார்க்கணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ்னா -3 <= x <= 2. சரியா? இதில் இருந்துச்சுன்னா 2 <= x <= 3. இந்த விஷயத்தை கவனிங்க. இது நமக்கு என்ன தெரியும்? இது வந்து நான் நெகட்டிவ் நம்பர்ஸு 2ம் 3யும். 2 <= x <= 3னா 4 <= x² <= 9 போட்டுடலாம். சரியா? பட் இங்கே என்ன பண்ணுவீங்க? இதோட ஸ்கொயருக்கு இங்கே -2 இருக்குது. ரைட்? அப்போது இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா மைனஸால் பெருக்குங்க. மைனஸால் பெருக்குனா என்ன வரும்? 3 > x - x > 2ன்னு வந்துடும். ரைட்டா? மறுபடியும் 2 and 3 நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். அதுக்கு நடுவில் இருக்க -xம் நான் நெகட்டிவ். பட் இது ஸ்கொயர் பண்ணால் -xோட ஸ்கொயரும் x² தான். அதனால் 3 > x² > 2 இது வந்துடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆர்டர் ரிலேஷன். இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆர்டர் ரிலேஷன்ஸ் எல்லாம் மறுபடியும் படிக்க போகிறோம் இந்த கோர்ஸோட இன்னொரு கொஞ்சம் நாள் கழிச்சு. அடுத்த பகுதியில் மறுபடியும் ஆர்டர் ரிலேஷன் படிக்க போகிறோம் டீட்டெயில்டாக. ஸோ இதனால் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். இஃப் x பிலாங்ஸ் டு திஸ் f of x, x² தான் f of x பிலாங்ஸ் டு 4,9. ஓ சாரி, இங்கே ஸ்கொயர் பண்ணால் இது வந்து 4, இது வந்து 9. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு விட்டால் அதை நீங்களே கண்டுபிடிச்சி திருத்திடணும். ஓகே, ரைட். நானும் தப்பு விடாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் சில நேரம் இந்த மாதிரி சொல்கிறது 4, 9ன்னு சொன்னால் கூட எழுதுறது 2, 3 எழுதியிருப்பேன். அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ x² வந்து 4க்கும் 9க்கு நடுவில் இருக்குது. இங்கே வந்துருச்சு, முடிஞ்சது. இப்போ என்ன நமக்கு பாக்கி இருக்குது? இங்கே ஒரு எலிமெண்ட் எடுத்தால் அது இங்கே இருக்குன்னு சொல்லணும். அப்போ அங்கே ஒரு எலிமெண்ட் எடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் an element belongs to this அப்படின்னா, ஓகே, some element x belongs to this அப்படின்னா என்ன அர்த்தம்? x belongs to f inverse of 4,9 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, this implies f of x belongs to 4,9 அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? x², f of xங்கிறது x² belongs to this அப்படின்னா 4 <= x² <= 9 அர்த்தம். சரியா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? மறுபடியும் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் தான் எடுப்போம். சரியா? நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா if and only if 2 <= mod x <= 9ன்னு போடலாம். சரியா? <= 3ன்னு போடலாம். ரைட்? இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த x mod xன்னு போடுறதுனால இந்த mod xங்கிற இடத்துல xும் இருக்கலாம், -xும் இருக்கலாம். சரியா? ஸோ அப்போது மறுபடியும் வாங்க, ரெண்டு விஷயம். 2 <= x <= 3. இதை வந்து நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட்னு வச்சுக்கோங்க. ஓகே, நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட்டை -xன்னு போடுங்க. ஓகே, நெகட்டிவ் ஸ்கொயர்னா -xன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ரைட். இப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகுது? இது வந்து என்னாச்சு? டைரெக்டாக x belongs to 2,3ன்னு வந்துருச்சு. இந்த பார்ட் வந்துருச்சு. சரியா? இதுக்கு இடையில ஆறுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. 6 இது. இப்போ இது என்ன ஆச்சுன்னா, நம்ம பழைய ப்ராப்ளத்தில் போட்ட மாதிரி வந்துச்சா? நமக்கு இதுக்கு முன்னாடி போட்டோம். என்ன போட்டோம்? இப்படி இருந்துச்சுன்னா மைனஸால் பெருக்கினா என்ன வரும்? -3 <= x <= -2ன்னு வந்துடும். அப்போ என்னாச்சு? x belongs to -3, -2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ போத் வேஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதனால் என்ன தெரியுது? f inverse of b என்னவாக இருக்கும்னு நமக்கு தெரியுது. சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இந்த எக்ஸாம்பிள் x² வச்சு நம்ம நிறைய வெரைட்டி போட்டோம். இன்னும் நிறையா வெரைட்டி நீங்கள் போடலாம், போட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம்பிள் வந்து, let's take g of x equals y0. g is a function from x to y and y0 is an element of y. சரியா? இப்போது நான் g inverse of singleton y0 அப்படின்னா கேட்குறேன். ஓகே, இங்கே பாருங்கள், எல்லா எக்ஸுக்கும் for all x in x அப்படின்னா என்ன அர்த்தம்? g is a constant function அர்த்தம். எல்லா எக்ஸுக்கும் இமேஜ் y0 தான். அப்போ g inverse of y0 அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? it will be
capital X, all pre-images, எல்லா எலிமெண்ட்டும் maps to y0. அப்போது every element in capital X is a pre-image of y0. அப்போ this is it. இதை சம்டைம்ஸ் நம்ம இப்படி எழுதுவோம், இந்த நோட்டேஷனை யூஸ் பண்ணுவோம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கேயும் இன்வர்ஸ் இமேஜ் தான் அர்த்தம், ரைட்டா? பட் இது இன்னும் வேறு சொல்லலாம், இன்னும் ஸ்பெஷலாக சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இப்போது இந்த படத்தை இப்போ அடிச்சிடலாம். ஓகே, இந்த கேஸில் சப்போஸ் B subset of Y, what is G inverse of B? அப்படின்னா collection of all pre-images of elements of B. அது என்ன சொல்ல முடியும்? கஷ்டம்தான். என்ன சொல்லணும்னா, இதில் இமேஜஸ் ப்ரீ-இமேஜஸ் பண்ணால் ஒய்0க்கு மட்டும்தான் ப்ரீ-இமேஜ். அப்போ ஒய்0 பியில் இருந்துச்சுன்னா ஹோல் எக்ஸும் வந்துடும், ஒய்0 பியில் இல்லைன்னா வராது. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா, தட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் y0 belongs to B, otherwise empty set if y0 not in B. இந்த மாதிரி ரெண்டு கேஸ் எழுதலாம். ஓகே, this is what it means. சரி, ஸோ இப்போ இது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இதுக்கு F inverse of B என்ன வந்துச்சு? equal to -3, -2 யூனியன் 2, 3 வந்துச்சா? இதே ஃபங்க்ஷனை, இந்த ஃபங்க்ஷன் 1, 1 கிடையாது, சரியா? இது many to 1. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் இட் ஒன்லி டு த நான் நெகட்டிவ் ஆக்சிஸ். ஓகே, இதை ஹெச்ன்னு டிஃபைன் பண்ணுறேன். இப்படி பண்ணால் என்ன ஆகும்னா, இங்கே 4, 9க்கு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது 4, இது 9 அப்படின்னா இது வந்து 2, இது வந்து 3. அப்போது F inverse of B வந்து 2, 3 மட்டும்தான் வரும், சரியா? ஸோ இங்கேயும் F inverse of 0, 1, 0, 1 மட்டும்தான் வரும். இதில் F inverse of -1, 1 மறுபடியும் 0, 1 தான் வரும். 0, 1 வராது. அவன் -1, 1 பேச முடியாதுன்னா அது கோடமைனில் சப்செட்டே கிடையாது, சரியா? ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் பார்க்க முடியாது. இப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இது ஒரு பைஜெக்ஷனுங்கிறனால இதுக்கு இன்வர்ஸ் இருக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த செட்டில் இட் இஸ் எ பைஜெக்ஷன், இங்கே இன்வர்ஸ் இருக்கும். அப்போ அந்த இன்வர்ஸ்க்கும் இந்த இன்வர்ஸ் இமேஜுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ அதை வந்து இங்கே படிக்கலாம். ஓகே, ரைட், இது வச்சுக்கலாம். ஸோ லெட் F from X to Y be a bijection. Okay, let G from Y to X be the inverse of F. Okay, இப்போ G வந்து inverse of F. ஓகே, Gனா there is the only one inverse, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பைஜெக்ஷனாக இருந்துச்சுன்னா. அப்போ நமக்கு என்ன தெரியும், G inverse என்ன தெரியும், G composition F is equal to identity on X நமக்கு தெரியும், கரெக்டாக? G composition F is an identity on X. இப்போ இந்த G composition Fக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்கும் இல்லையா, அது எங்கேருந்து எங்கே இருக்கும்? It is also from X to X. Okay, this is from X to X, but this is equal to another F inverse composition G inverse, ரைட்டா? இப்போது இந்த G composition இன்வர்ஸ்க்கும் இதோட இன்வர்ஸ் இமேஜுக்கும் என்ன காம்பினேஷன் அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஆனால் நான் இங்கே பைஜெக்ஷன் அசியூம் பண்ணியிருக்கேன், அதனால் நமக்கு என்ன தெரியுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரைட், வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தை இன்னொருக்கு வரைவோம். (0, to 0, f of x equal to x square. இது வந்து 1, 1 on 2 ஃபங்க்ஷன் இந்த இடத்துல. அப்போது இதுக்கு இன்வர்ஸ் என்ன அப்படின்னா,
g from 0 comma infinity to 0 comma infinity, the non-negative square root g of x equal to non-negative square root. சரியா? ஸோ இப்போது இதில் என்ன நடக்குது அப்படின்னா, இது 9, இது 4 அப்படின்னா இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட், அது இங்கே வருது 2. இதோட நான் நெகட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், அது 3. ஓகே, அது மட்டும்தான் வருது. அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்க பாயிண்ட் வந்து இந்த செட்டு வந்து என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் த இமேஜ் ஆஃப் ஜி. அப்போ என்ன வருது, ஜி ஆஃப் 4,9 is equal to 2,3. சரியா? அதே மாதிரி f inverse of 4,9 is also equal to 2,3. இதில் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசங்கிறது சொல்கிறேன். இது வந்து இமேஜ் ஆஃப், இது வந்து இமேஜ் செட். இதுக்கு முன்னாடி படித்தோம்னா இமேஜ் செட். இமேஜ் ஆஃப் 4,9 அண்டர் த ஃபங்க்ஷன் g. இது வந்து இது என்ன சொன்னேன், கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்வெர்ஸ் இமேஜஸ் அண்டர் f, கலெக்ஷன் ஆஃப் ஆல் ப்ரீ இமேஜஸ் அண்டர் f. ஓகே, ப்ரீ இமேஜஸ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் இன் திஸ் செட். ஓகே, இது வந்து ப்ரீ இமேஜஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் 4,9. சரியா? இது வந்து இமேஜ் ஆஃப் 4,9. ஸோ இங்கே என்ன தெரியுதுன்னா, இது ரெண்டும் ஈக்குவல்னு தெரியுது. சரியா? ஸோ இது வந்து ஒரு 1-1 ஃபங்க்ஷன் பைஜெக்ஷனாக இருந்தால் இது நடக்குது. ரைட்? இது எப்போவுமே நடக்குமா பைஜெக்ஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அது அடுத்த கிளாஸில் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக சில ப்ராப்பர்ட்டிஸையும் அடுத்த கிளாஸில் ப்ரூவ் பண்ணுவோம். இப்போதைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.